அமெரிக்காவில் USCIRF அப்படின்னு ஒரு அமைப்பு, அமெரிக்க அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பு. அந்த அமைப்போட தலைவர் விக்டர்னு ஒரு கிறிஸ்டினு, துணைத் தலைவர் முகமது அப்படி சொல்லிட்டு ஒரு முஸ்லீம், பாகிஸ்தானிய முஸ்லீம். அவங்க ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் மத சுதந்திரம் பாதிக்கப்படுது, அதனால் ஆர்எஸ்எஸ்ஸையும் ரா அமைப்பு உளவுத்துறையும் இந்திய அரசின் உளவுத்துறையும் இது விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நம்முடைய ஆர்எஸ்எஸ் அமைப்பையும் இந்தியாவின் உளவுத்துறை அமைப்பான ஏன் சிரிப்பு வருதுன்னா, இந்தியாவின் முக்கியமான அமைப்பு அது, அதையும் விசாரணைக்கு உட்படுத்தணும்னு சொல்லிட்டு யார் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கிற பாகிஸ்தானிய முஸ்லீம் துணைத் தலைவராக இருக்கும் ஒரு அமைப்பு சொல்லுது. அதை இங்கே உள்ள திராவிடியா ஊடகங்கள், அந்த சன்னு, கருணாநிதி நபர், பச்சை திராவிட ஊடகங்களும், அவங்க பணத்தில் வாழ்கிற நம்ம RS பாரதி சொன்ன மாதிரி வேசிய ஊடகங்களும் இதை பெருசாக காமிச்சிட்டு இருக்குது. இப்படி அமெரிக்கா RSS தடை செய்ய சொல்லியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. RSS செய்தது என்ன? நாட்டை நேசி, நாட்டுக்கு உண்மையாயிரு, இதை சொன்னால் அவங்களுக்கு ஏண்டா எரியுது? RSS இந்துவாரு முஸ்லீம் அப்படின்னு சொல்லலை இது. ஏன்னா அதில் முஸ்லீம் ஜாக்கிரன் மஞ்சளாக உண்டு, முஸ்லீம் அமைப்புகளும் உண்டு. அது சொல்றது என்னன்னா, தேசப்பற்று இருக்கும் தேசத்துக்கு உண்மையாயிரு, தேசப்பற்றோட இரு. அதை சொன்னால் இங்கே உள்ளவங்களுக்கு தான் எரியுதுன்னு பார்த்தா அங்கே உள்ளவங்களுக்கும் எரியுது. ஏன்னா உலகின் விஸ்வகுருவாக பாரதம் உருப்பெற்று வருது, உருமாறிட்டு வருது. எந்த நாடை பார்த்தாலும் பாரதத்தை பார், பாரதத்தை பார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டு இருக்காங்க. இதில் மண்ணெல்லி போடணும் அப்படின்றதுக்காக இந்த அமெரிக்கா தன்னுடைய கைக்கூலியை ஏவி விட்டு வேடிக்கை பார்க்குது. இது எதுக்குன்னா, இங்குள்ள அந்த அந்நிய மதத்துக்கு விலை போன பன்றிகள் நிறைய கதறிட்டு இருக்குது. அந்த கதறலுக்கான இது பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. முதல்ல அது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பாகிஸ்தானிய ஒரு முஸ்லீம் அமெரிக்காவில் குடியுரிமை வாங்கியிருக்கான். அவன் என்ன பேசுவான்? இந்தியா நல்லா இருக்குன்னு நான் சொல்லுவான். சரி, அங்கே சொல்கிறாங்களே, அங்கே அமெரிக்கா எப்படி இருக்குது? படுகொலைக்கு பஞ்சம் இல்லாத ஒரு நாடு அமெரிக்கா. அங்கே உள்ள பூர்வகுடி மக்களை அந்த சொந்த நிலத்தை விட்டு விரட்டி இன்னைக்கு வரைக்கும் அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. முகத்தில் ஒரு சோப்பை கை வரைஞ்சிட்டு போராட்டம் பண்ணுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அவருடைய வாழ்வாதாரமான எருமைகளை அழித்து அங்கே மக்களை பஞ்சத்தில் ஆழ்த்தி அவருடைய வேட்டையாடும் திறனை இல்லாமல் செய்து இன்னைக்கு கையேந்தும் ஒரு நிலைக்கு தள்ளி விட்டுருக்காங்க. இங்கே எப்படி இந்தியாவில் எப்படி தேசத்தின் உயிர் நாடி அப்படி சொல்லலாம். பசு, ஒரு வீட்டில் ஒரு பசு இருந்துச்சுன்னா அவன் வீட்டில் கவலை இல்லாமல் வாழலாம். ஏன்னா பசு பால் தந்துடும், பசு தயிர் தந்துடும், பசு மோர் தந்துடும், பசுவோட சாணங்கள் உரமாயிரும், உரத்தில் பயிர்க்கிற பயிர் நல்லா இருக்கும், உடம்புக்கு நல்லா இருக்கும், டாக்டர்கிட்ட போக மாட்டான். அப்போ ஒவ்வொரு இந்திய குடிமகன் வீட்லேயும் ஒரு பசுமாடு இருந்துச்சு. ஆங்கிலேயம் உள்ள வரும் பொழுது அவன் திட்டம் போட்டு பசுக்களை அழித்து இன்னைக்கு நம்மளை நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு அடுத்தவங்களை கையேந்திர நிலைமை கொண்டு வந்து அது ஒரு பெரும் பங்கு உண்டு. அதே போல இதை முன்னாடி எங்கே செஞ்சு பார்த்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் செஞ்சுருக்காங்க. அங்குள்ள பூர்வகுடி மக்களின் வாழ்வாதாரமான எருமைகளை அழித்து இன்னைக்கு அவங்கள அவங்க சொந்த தேசத்துக்காக கையேந்த வேண்டிய ஒரு சூழலுக்கு, போராட்டத்துக்கு ஒரு சூழலுக்கு தள்ளி விட்டுருக்காங்க. அங்கே நடக்காத இனப்படுகொலை கிடையாது, இனப்பாகுபாடு கிடையாது. அங்கே உட்காந்துக்கிட்டு அவன் நம்மளுக்கு பாடம் எடுக்கிறான். அதுக்கு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த நாட்டு மக்களின் கழிவில் விளைந்த பொருட்களை அதான் உரமாக போட்டு அதில் விளைந்த பொருட்களை தின்னு இந்த நாட்டு காற்று சுவாசித்து இந்த நாட்டு வளங்களை அனுபவித்து கொண்டு சுகமாக இருந்துக்கிட்டு அவங்களுக்கு வாழ் பிடிச்சிட்டு அலைகிறானுங்க.